இது ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன் கேளுங்களேன். களத்து மேட்டில் வேலை செய்கிற அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பம் அது. அந்த பையனை தான் விருப்பப்படுறேன், நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த பொண்ணு ஒத்த காலில் நின்னதுனால பிள்ளையோட விருப்பத்துக்கு எதிராக எதையும் செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் கடனை உடனே வாங்கி அந்த அம்மா அப்பா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போன 3 மாதம் அந்த பையனோட வாழவே முடியாதுங்கிற மாதிரியான கொடுமையை அந்த பொண்ணு அனுபவிச்சு வீட்டுக்கு திருப்பி வந்துட்டா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷம். என்னன்னு சொன்னால், பொண்ணு வீட்டுக்கு வந்துடுச்சு, நல்லபடியாக தப்பான முடிவு ஒன்றும் எடுக்கலைன்னு சொல்லிட்டு சந்தோஷம். அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு இல்லை. ஏன்னா அம்மா அப்பா ஏற்கனவே கஷ்டப்படுறவங்க பொண்ணுடைய கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டாங்க. மெல்லமாக அந்த அப்பா பொண்ணுக்கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறார். அம்மா, நம்ம ஏற்கனவே கஷ்டப்படுற குடும்பம், உனக்கு தெரியும். நீ ஆசைப்பட்ட இடம் கொஞ்சம் பெரிய இடம், நான் கொஞ்சம் கடனை வாங்கி கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ நீயும் வாழாமல் இங்கே இருக்கிறம்மா. இப்போ திருப்பி நம்ம 3 பேர் சாப்பாட்டுக்கும் நாங்கள் சம்பாதிச்சாகணும். உன் கல்யாணத்துக்கு பட்ட கடனை நாங்கள் அடைச்சாகணும். உன் கடனை அடைக்கிறதுக்கு நீயும் ஏதாவது கொஞ்சம் வேலைக்கு போனால் தான் என்னால் முடியும்னு அந்த அப்பா ரொம்ப நாள் யோசனைக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அதை சொல்லிட்டார். அந்த பொண்ணுக்கு அப்போ தான் தெரியுது, ச்சே, நமக்குன்னு ஒரு வேலை இல்லாமல் காதலிச்ச பையன் நல்ல பையன்றதை நம்பி அம்மா அப்பாவை கடன் வாங்குற நிலைமைக்கு தள்ளி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த வாழ்க்கை சரியாகவும் அமையாமல் இப்போ அவங்களுக்கு பாரமாக வந்து கடன் அடைக்கிற நிலைமைக்கு நம்ம அம்மா அப்பாவை தள்ளுறது நல்லதில்லை அப்படின்னு அந்த பொண்ணு அந்த ஊர்லேயே வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிற ஒரு ஏஜென்ட்டை போய் பார்த்து, எனக்கு இந்த உலகத்தில் எந்த மூலையில் எனக்கு என்ன மாதிரி வேலை வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வேலைக்கு போகிறேன், என் அம்மாவையும் அப்பாவையும் சொந்த மண்ணையும் விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறேன். அந்த சம்பாத்தியத்தில் என் கடனை அடைச்சதுக்கப்புறம் தான் நான் என் மண்ணுக்கே திருப்பி வருவேன், எங்கள் அம்மா அப்பாவை நான் பார்ப்பேன்னு சொல்லி அவள் கேட்ட பட்சத்தில் கடல் கடந்து ஒரு நாட்டில் அவளுக்கு வேலை, ஒரு வீட்டு வேலை செய்கிற வேலை கிடச்சிருக்கு. அவள் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் 1.5 வருஷம் 3 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சு தான் அவளால் வர முடியும். எந்த நல்லது கட்டத்துக்கும் வர முடியாது. அம்மா அப்பாவுக்கே ஏதாவது ஒன்றுனாலும் வர முடியாது. அந்த மாதிரி கான்ட்ராக்டில் அந்த பொண்ணு இப்போ வேலைக்கு போயிருக்கிறா. அங்கே சந்தோஷமாக இருக்காளா அப்படின்னு ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது என்ன சொல்கிறா, ஒரே சந்தோஷம், இப்போ நான் சம்பாதிக்கிறேன், என் அம்மா அப்பா எனக்காக பட்ட கடனை அடைப்பதற்காக நான் சம்பாதிக்கிறேன்ற ஒரு சந்தோஷம் நான் கண்டிப்பாக இருக்கேன். மற்றபடி உங்களை பார்க்காம என் ஊரில் நான் இல்லாமல் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். இந்த உண்மை சம்பவத்தை கேட்கும்போது தான் பொருளாதார சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு அவசியங்கிறது திருப்பி நம்ம மனசுக்கு ஆழமாக பதியும். அதனால தான் சொல்கிறேன், ஆசைப்படும் பொழுது எல்லாருமே கெட்டவங்களாக தான் இருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டுட்டு ஆசைப்பட முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே ஆசைப்பட்டவங்களோட இறங்குறதுக்கு முன்னாடி பொருளாதார ரீதியாக நீங்கள் ஸ்திரமாக இருக்கீங்களா, பெண்கள் ஸ்திரமாக இருக்கீங்களான்னு பார்க்கணும். வேலைக்கு போகிற பெண்கள் அவங்கக்கிட்ட கேட்டால் நிறைய சொல்லுவாங்க. என்னென்னா, எங்களால் குடும்பத்துக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியல, பசங்களோட நேரத்தை செலவழிக்க முடியல, ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படின்னு கூப்பிட்டா கூட லீவ் போட்டுட்டு போக முடியல, நமக்கு நினச்ச நேரத்துக்கு லீவு கிடைக்க மாட்டேங்குது, எங்களோட உடம்பையே ஒரு நாள் லீவ் போட்டு பார்த்துக்கலான்னா கூட முடிய மாட்டேங்குது, டார்கெட்னு ஒன்று இருக்குது, ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது, டெட்லைன்ஸ்னு ஒன்று இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது உண்டு. இது கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது. எந்த மாதிரி வேலை பார்த்தாலும் வேலைக்கு போகிற பெண்கள் என்ன மாதிரியாக இருந்தாலும் சரி, ஒரு சின்னதாக ஒரு சாப்பாட்டு கடை வச்சு நடத்துகிறவங்கலேருந்து வீட்டு வேலை செய்கிறவங்கலேருந்து பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க வரைக்கும் இப்படி சொல்கிறது உண்டு. ஆனால் ஒரு விஷயம் பாருங்களேன், மற்ற பெண்கள்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று இந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள், சம்பாதிக்கிற பெண்கள்கிட்ட இருக்குது. அது என்னன்னு கேட்டால் பொருளாதார சுதந்திரம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பொருளாதார சுதந்திரம் அப்படின்னா முதல்ல சுதந்திரம்னா என்ன? விரும்பினதை செய்கிறது தான் சுதந்திரம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா? அதை விட சேர்த்து விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான். அந்த மாதிரி சுதந்திரம் யாருக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், சுய காலில் நிற்கிறவங்க, தனக்குன்னு ஒரு வருமானம் இருக்கிற பெண்களுக்கு அது சாத்தியம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் வேலைக்கு போகாமல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எந்த விதத்துலேயும் குறைந்தது கிடையாது. அந்த வேலை எல்லாவற்றையும் விட ரொம்ப கடினமான வேலை தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது. எல்லாருக்கும் தேவையானதை பார்த்து செய்யணும். சில நேரங்களில் தனக்கு தேவை என்னங்கிறதே மறந்து போயிடும். தனக்காக ஒரு வாழ்க்கையை வாழாமல் தன் வீட்டில் இருக்கிற உறவுகளுக்காக வாழறது தான் ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட வேலையாகவே போயிடும். பார்த்து செய்யறது, ஓய்வே கிடையாது, பிரேக் டைமே இல்லாமல் வேலை பார்க்கக்கூடியது தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட வேலை. சந்தோஷமாக இருக்கும் ஆரம்பத்தில், நல்லா இருக்குது, இந்த வீடு என்னால் தானே இயங்குது, இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொருளுடைய சுத்தமும் நான் இருக்கேங்கிறத காமிக்குதுங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 40 வயதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னாக்க, இதே இருக்குது, இதே தான் வேலையாக இருக்குது,
தனக்குன்னு அப்போ என்னைக்காவது ஒரு யோசனை வரும், நமக்குன்னு அப்போ ஏதாவதுன்னா என்ன, யாரையோ தான் நம்ம சார்ந்து இருக்கிறோம். யாரையோ அப்படிங்கிறது கணவனையோ மகனையோ யார் சம்பாதிக்கிறார்களோ அவங்களுடைய தேவைகளை இவங்க கிட்ட கேட்டு தான் நம்ம பூர்த்தி செய்ய. அது தப்பு இல்லை, அழகுதான். சில நேரங்களில் உறவுகளுக்கு நடுவில் நெருடலோ ஒரு விரிசலோ ஒரு பிணக்கோ வரும்பொழுது அந்த மாதிரி சூழலில் போய் தேவைக்காக கை நீட்டி நிற்கணுங்கும் போது தான் அப்போ தோணும், நம்மக்கிட்ட ஒரு 4 காசு இருந்தால் எனக்கு தேவையானதை நான் செஞ்சிட்ருக்கலாம் இல்லையா, இதற்கு கூட அடிப்படை தேவைக்கு கூட நான் அப்போ கேட்குற மாதிரி ஒரு நிலைமையில் எத்தனை நாள் இருந்துட்டேனே அப்படின்னு எப்போ தோணும், ஒரு 40 வயசுக்கு மேலே தோணும். அப்போ அதுக்கு தீர்வு என்ன, 40 வயசுக்கு மேலே என்ன தீர்வை கண்டுபிடிக்க முடியும், ஒரு புலம்பல் தான் மிஞ்சி போகும், ஒரு விரக்தி தான் மிஞ்சி போகும். நம்ம வீட்டிலேயே பாருங்களேன், அம்மாக்கள் எப்போவாவது நம்ம வளர்ந்து வர காலத்தில் நம்ம அம்மாக்கள் இதை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அப்பாவோட சண்டை வரும்போதெல்லாம் நினச்சதுண்டு, கையில் 4 காசு நானும் சம்பாரிச்சிருந்தேன்னா நானும் கொஞ்சம் தைரியமாக எடுத்து பேசியிருப்பேன், இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருந்திருப்பேன். எல்லாத்துக்கும் அவரே அண்டி இருக்கிறதுனால நான் அவர் என்ன சொன்னாலும் வாயை மூடிட்டு போகிற மாதிரி போயிடுச்சு என் காலம் அப்படின்னு அம்மாக்கள் ஒரு தடவையாவது நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக என்னங்க சொல்ல வரேன்னா, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு பெண்ணுக்கும் தேவை. அது என்னென்னா கல்யாண வயசில் ஏற்படுத்திக்க முடியாது. நாம் சின்ன வயசுலேருந்தே பெண் குழந்தையை பெற்றவங்க இந்த குழந்தைக்கு சொல்லி வளர்க்கணும். சில வீடுகள்லாம் பெண் குழந்தைக்கு ஒரு 15-16 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா, குறிப்பாக அந்த 10th லீவு இந்த +2 லீவில் என்ன சொல்லுவாங்கன்னா, சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், அப்பாவோட சம்பளம் இதை நீ எப்படி நிர்வாகம் பண்ணுறேன்னு கற்றுக்கோ, மளிகை சாமானுக்கு எவ்வளோ, இந்த கணக்கு வழக்கெல்லாம் நீ பாரு, நீ எழுதி வை, மாத கடைசியில் எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லுன்னு பெண் குழந்தைகளை பழக்குவது உண்டு. அப்பா என்னப்பா இந்த மாதம் எவ்வளோ செலவாயிடுச்சு, அடுத்த மாதம் அதை குறைக்கணும்னு இந்த குழந்தைங்களை சொல்கிற அளவுக்கு அந்த பெண் குழந்தைகளை பழக்குவது உண்டு. அந்த மாதிரி பழக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு புரியும், அப்போ ஒருத்தர் சம்பாதிச்சா பத்தாது, 2 பேர் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாதான் தேவைகள். இப்போ இருக்கிற விலைவாசியில் 2 பேர் சம்பாத்தியமே பத்தாத மாதிரி இருக்குது. அப்போ பெண் குழந்தைகள்கிட்ட என்ன சொல்லி வளர்க்கணும் தெரியுமா, நீ நல்லா படித்தாதான் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ நல்லா படித்து நல்ல வேலையில் இருந்தால் தான் உன்னை ஒரு நல்ல இடத்துல பார்த்து கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அதோடு நம்ம நிறுத்திடுறோம், வேறு எதுவுமே சொல்கிறது கிடையாது. குறிப்பாக நாம் என்ன சொல்லணும்னா, நீ நல்லா படித்து நல்ல வேலையில் இருந்தால் மட்டும்தான் பொருளாதார சுதந்திரம் உனக்கு கிடைக்கும். நீ உன்னை மட்டுமே சார்ந்து இருக்க முடியும், அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டாம் பொருளாதார ரீதியாக அப்படின்றத நாம் குழந்தைகிட்ட சொல்லணும். கல்யாணத்துக்கே வரன் தேடுறோன்னா, ஒரு மாப்பிள்ளை தேடுறோன்னா என்னங்க பார்க்குறோம், அந்த மாப்பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அவர் வேலை எவ்வளோ ஸ்திரமானது, ஜாப் செக்யூரிட்டி இருக்கா, பையனுக்கு ஒரு ஃப்ளாட் இருக்கா, இல்லை ஒரு பிளாட் இருக்கா, இதெல்லாம் நாம் பார்க்குறோம். ஏன் நம்ம பொண்ணுடைய ஒரு பாதுகாப்புக்காக பையன் அதை வச்சிருக்கிறாரான்னு பார்க்குறோம். எந்த பெண்ணுமே தன்னுடைய பாதுகாப்புக்காக தான் பெண்ணு என்ன வச்சிருக்கிறான்னு நம்ம பார்க்குறது இல்லை. பொண்ணு படிச்சிருக்கிறாள்ல, அப்போ அவள் வேலைக்கு போயிருக்கிறாளா, அவள் சம்பாத்தியத்தில் சேர்த்து வச்சிருக்கிறாளா, அவள் பேரில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இனி வரும் காலங்களில் பெண்ணை பெற்றவங்க தன்னுடைய பெண்ணை அந்த அளவுக்கு தயார் பண்ணணும். பாப்பா நீ வேலைக்கு போ, என்ன சம்பளமோ 10% அதில் சேமிப்பா எடுத்து வைக்க பழகு. 100 ரூபா தான் முதல் சம்பளமா, 10 ரூபா எடுத்து வை, சேமிக்க பழகு. உன் பேர்லன்னு உனக்கு ஏதாவது ஒன்று வாங்கிக்க, ஒரு சீட்டு போடு, ஒரு பொருள் வாங்கு, உனக்குன்னு சேர்த்து வச்சுக்க. அப்போ தான் சேமிப்பினுடைய அருமை புரியும், சம்பாத்தியத்தினுடைய அருமை புரியும். வேலைக்கு போக அனுமதிக்கிற இடங்களுக்குத்தான் நாம் பெண்ணை கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். காதல் வயப்படுற பெண்கள்லாம் அதை கொஞ்சம் நல்லாவே யோசிக்கணும். காதல் வசப்படும் பொழுது என்ன பண்ணிடுறாங்க, எல்லாம் கண்ணை மறைச்சிடுது, நான் உனக்காக என்ன வேணால் செய்கிறேன், வேலையை விடணுமா விட்டுடுறேன். அப்போ இத்தனை நாள் படிக்க வச்சு இந்த வேலைக்கு கொண்டு வச்சாங்கல்ல அம்மாவும் அப்பாவும், அவங்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் யோசிக்கணும். சுதந்திரமாக இருக்கிறதுன்றது அதுதான். என் கையில் 10 காசு இருக்குது, 10 ரூபா நான் சம்பாதிக்கிறேன். இந்த நான் சம்பாதிக்கிறேன்றதுனால யாரையும் மதிக்காத தன்மை வரணுன்ற அர்த்தம் கிடையாது. அப்போ ஏன் ஒரு பெண் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்? பொருளாதார சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு ஏன் தேவை தெரியுமா? தன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டும் கிடையாது. அந்த குடும்பத்தில் கணவனுடைய வேலை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. சில பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆள் குறைப்பு நடத்துகிறோன்னு சொல்லி கணவனுக்கு வேலை இல்லாமல் போகலாம். அப்போ அந்த குடும்பத்தை தாங்கி எடுத்து நடத்துகிற பொறுப்பு அந்த மனைவியை சார்ந்தது. அப்போ அவளும் கொஞ்சம் வேலைக்கு போனால் தான் அந்த குடும்பத்தை நடத்த முடியும். எதிர்பாராத செலவுகள் பிள்ளைகளுடைய படிப்புக்காக வரக்கூடும். அப்போ கணவனுடைய சம்பளம் வீட்டை நிர்வகிக்க இருக்கலாம், அல்லது உங்களுடைய சம்பளம் வீட்டை நிர்வகிக்க இருந்தால் ஒரு சம்பளத்தை படிப்பு செலவுக்காக போட முடியும். அப்போ 2 பேரும் வேலைக்கு போவது என்பது அவசியமாகிறது.
இன்னொரு ஒரு விஷயம், பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் தாயும் தகப்பனையும் பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு ஒரு பெண்ணுக்கும் இருக்கு. அது கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் படிச்சு வளர்த்து ஆளாக்கின அம்மா அப்பாவுக்கு நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு போகும்போது ஒரு 5000 இருந்தா அப்ப ஆஸ்பத்திரி கூட்டு போறவா, ஒரு 10,000 ஆஸ்பத்திரியில கட்டி உனக்கு வைத்தியம் பார்க்குறவாப்பான்னு சொல்வதற்கான தெம்பும் தைரியமும் ஒரு வாய்ப்பும் எந்த பெண்ணுக்கு வரும் அப்படின்னு சொன்னா, எந்த பெண் சுதந்திரமாக சம்பாதிக்கிறாள் அந்த பெண்ணுக்கு அது வரும். சுதந்திரமா சம்பாதிக்கிற எல்லாருக்கும் அந்த பர்மிஷனை கணவன் வீட்டில் கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னா கூட தன்னுடைய தரப்பு நியாயத்தை உறக்க பேசியாவது செய்வதற்கான வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னா தன் கையில 4 காசு இருந்தால் தான் கிடைக்கும். அது ரொம்ப 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 அவசியம். அப்போ பொருளாதார ரீதியான சுதந்திரம் தான் ஒரு பெண்ணை மிக மிக சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும். ஒரு பெண்ணுக்கு எது சந்தோஷம் கொடுக்குன்னா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், ஷாப்பிங் கூட்டு போனால் நல்லாயிருக்கும், நகை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும், புடவை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். கணவன் புடவை வாங்கி கொடுப்பது சந்தோஷம், கணவன் நகை வாங்கி கொடுப்பது சந்தோஷம், கணவன் வெளியே அழைத்து கொண்டு போவது சந்தோஷம். அது எல்லாவற்றையும் மீறி நமக்கு நினச்சப்போ நம்ம நினச்சதை வாங்கிக்க, நம்ம பர்ஸ்லேருந்து நம்மளுடைய சம்பாத்தியத்தில் இருக்கிற காசு எடுத்து 4 வாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற திருப்தி, அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம். கணவன் வாங்கி தரும்போது எவ்வளவு அன்பாக இருக்கான் பத்தியா அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்கும். அந்த சந்தோஷத்துக்கு இணையாக எதையும் சொல்ல முடியாது. ஆனால் நான் நினச்சப்போ என்னாலையும் இதை கணவனால் வாங்கி கொடுக்க முடியல, அல்லது கணவன் வாங்கி கொடுக்க விருப்பப்படலை, கணவன் உறவு கொஞ்சம் அந்த இடத்துல அவர் நம்மளை உனக்கெல்லாம் இப்போ எதுக்கு இது அப்படின்னு கேட்குற நிலைமை வருது. ஆனால் நமக்கு ஒரு அவசிய தேவை ஒன்று இருக்குங்கும்போது நீங்கள் வாங்கி தராட்டாலும் பரவாயில்ல, இந்த தேவை எனக்கு அவசியமானது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தைரியமான ஒரு முடிவை எது எடுக்க வைக்கும் தெரியுமா, அந்த மனைவி கையில், அந்த பெண்ணின் கையில் இருக்கக்கூடிய அவள் சுயமாக சம்பாதிச்ச ஒரு காசு தான். அதனால் பெண்கள் சம்பாதிச்சிட்டா மற்றவங்களை மதிக்க மாட்டாங்க, உறவுகளை மதிக்க மாட்டாங்க, வீட்டில் அடங்கி நடக்க மாட்டாங்கன்னு ஒரு 10ஆம் பசலித்தனமான ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இருக்கிறவங்க இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நல்லத்தனமாக ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதார சுதந்திரம் ஒரு ஆணுக்கு எந்த அளவிற்கு சமுதாய ரீதியாக அவசியமோ அதே அளவிற்கு இணையாக பொருளாதார சுதந்திரம் ஒரு பெண்ணிற்கும் அவசியம். கணவன் மனைவியாகவே ஆனாலும் அவங்கவுங்க பசிக்கு அவங்க தான் சாப்பிட்டாகணும், அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க தான் வாழ்ந்தாகணுங்கிற மாதிரி அந்த குடும்பத்தை 2 பேரும் சேர்ந்து நடத்துவதற்கு 2 பேரும் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும். சுதந்திரமாக பொருளாதார ரீதியாக இருந்து ஒன்றா சேர்ந்து செயல்படணும் அப்படின்னா 2 பேரும் சம்பாதிச்சு தான் ஆகணும். அதனால் பெண் குழந்தைகளை பெற்ற அம்மாவும் அப்பாவும் இனி உங்கள் பெண்ணை வாழ்க்கைக்கு தயார்படுத்தும் போது அவளே சம்பாதிக்கிற நிலைமைக்கு முதல்ல வரட்டும். அந்த சம்பாத்தியத்தில் கொஞ்சம் சேமிப்பதையும் சொல்லிக் கொடுங்கள். அதற்கு பிறகு திருமணம் சார்ந்த வாழ்க்கையை பற்றி ஆன புரிதல் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஒரு பெண்ணை அழகானவளாக, ஒரு பெண்ணை தைரியமானவளாக, ஒரு பெண்ணை சுதந்திரமானவளாக எது ஆக்கும் அப்படின்னா அவள் உழைத்து சம்பாதித்து அவளுடைய ஒரு பைசா இருக்குது பார்த்தீங்களா, சம்பாத்தியம், அதுதான் ஒரு பெண்ணை மிகவும் அழகானவளாகவும் தைரியமானவளாகவும் மாற்றும். அதனால் பொருளாதார சுதந்திரம் ஒரு பெண்ணிற்கும் மிக மிக அவசியம். அது இல்லாத பெண் எல்லாருமே சுதந்திரம் இல்லாத பெண்கள் அப்படிங்கிறது தான் மாற்ற முடியாத ஒரு மாற்றுக்கருத்து இல்லாத ஒரு உண்மை. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.